ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஃப் ஆகாஷ் அகாடமி அவங்க வந்து ஒரு புது புக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. புது சிலபஸ் படி பொது தமிழுக்கு ஒரு புது புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. நீங்கள் வந்து டேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 280 ரூபா கொடுத்தே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எதனா ஒரு டேப்பில் டெஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 அலகு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தமிழில் மொத்தம் 6 அலகு இருக்குமா, 7 அலகு இருக்குது. ஃபஸ்ட் அலகில் 25 கொஷினும் 15 கொஷின் செகண்ட் அலகுலையும் சொல்லகராதியில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 கொஷின் இந்த புக்கில் இருக்குது. இன்னும் ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு 2 அலகு மட்டும்தான் இந்த புக்கில் இருக்குது. இன்னும் எத்தனை அலகு இருக்குது? இன்னும் 5 அலகு இருக்குது. அந்த 5 அலகு வந்து செகண்ட் புக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு பிப்ரவரி மந்த்து தான் இப்போ தான் இந்த புக்கு வந்திருக்கு. இது இன்னும் ஆன்லைனில் கூட இந்த புக்கு அவைலபிளாக வரலன்னு நினைக்கிறேன். இது வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு புத்தக கண்காட்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க. முதலமைச்சரும் புத்தக கண்காட்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் அலகில் வந்து ஒரு 25 கொஷினும் செகண்ட் அலகில் வந்து ஒரு 15 கொஷின் 40 கொஷின். தமிழில் மொத்தம் 100 கொஷின், அதில் 40 கொஷின் இந்த புக்கில் இருக்குது. ஓகேங்க? இலக்கணம் எழுத்து சொல்லு ஃபஸ்ட்டு 25 கொஷின் இதில் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் எடுத்து ஃபுல்லாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக செமையாக படிச்சிங்கன்னா வேறு லெவலில் கொஷின் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கொஷின் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அப்படியே வேறு லெவலில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உயிர் வரின் உட்கூறல் மெய்விட்டோடும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த நூலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெடிலோடு உயிர் தொடரின் குற்றிலுகருக்குள் லடர ஏதோ நன்னூல், இதுவே முற்றும் அற்று ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல். இயல்பினும் விதியினும் நின்று உயிர்முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் இந்த புக்கோட ப்ளஸ்ஸே. இதெல்லாம் கூட கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ சிலபஸ் மாறிச்சு, எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினே இந்த சிலபஸ் மாறுற ஃபஸ்ட்டு கொஷின் இப்போ தான் வரப்போகுது. ஸோ எழுத்தில் வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இதில் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒரு டாப்பிக்கு. அந்த டாபிக் லாஸ்ட்டாக முடியும் போது இயர் கொஷின் கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்களேன், நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பிரித்து எழுதுக நான் ஃபஸ்ட்டு எந்த பேஜில் முடியுதோ அந்த பிரித்து எழுதுனா எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வரைக்கும் நீங்கள் பிரிக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு இயர் கொஷின் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட்டாக நடந்த 10 வருஷத்துக்கான கொஷினை ஒரே பேஜில் கொடுத்துட்றாங்களா. எல்லா டாப்பிக்கும், ஒரு டாபிக் மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் வேறு இன்னொரு டாபிக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பிரித்து எழுதுக்கு எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் லாஸ்ட்டாக ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். 2 வினை சொற்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த டாப்பிக்கு எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த புக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஓல்டு புக்குன்னு தனியாக தேட வேலை, புது புக்குன்னு தனியாக தேட தேவையில்லை உங்களுக்கு. ஓகேங்களா? இது நல்லா தான் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் டேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 250 ரூபா 280 ரூபா. நீங்கள் அதில் எதனா ஒரு டேப் ஸ்டூடெண்ட்னால் என்னென்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்களா, அந்த பில்லு வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த புக்கு வாங்கும்போது அது காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 280 ரூபா. இப்போ லாஸ்ட் பேஜிங்க பாருங்கள். பல பொருட்கள் தரும் ஒரு சொற்கள், இதுக்கான இயர் கொஷின் தான் இந்த இடத்துல இருக்குது. முன்னாடி நம்ம டாபிக் என்னவோ அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி வந்தது, புணர்ச்சி விதி, என்னென்னவோ போட்டு வேறு லெவலில் மாஸாக கொடுத்துருக்காங்க புக்கு. ஆனால் நம்ம படிக்கணும். எவ்வளோ மாஸாக கொடுத்தாலும் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம படித்தோன்னா செம்மையாக முடிச்சிடலாம். தமிழை 100க்கு 100 கூட அடிக்கலாம். இன்னும் செகண்ட் புக்கு ஒன்று ரிலீஸ் ஆகணும். இங்கே பாருங்களா, ஆனா பசு ஈனா கொடுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். ஆனால் இத்தனை பேர்லாம் இருக்கும் அப்படின்னா உயிரில் வந்து மட்டும் உயிர் எழுத்துக்கு மட்டும் 6 இருக்குது. அதேமாரி ஒரு எழுத்துக்கும் எத்தனை ஒரு எழுத்து ஒரு மொழியில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து தந்துருக்காங்க. நம்ம இந்த பிரித்து இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, அதை கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். உயிர் எழுத்தில் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நமக்கு வந்து புக்கில் வந்து 42 ஓர் எழுத்து ஒரு மொழி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1008 ஆன்சர் இருக்குங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸில் கூட ஒரு ஐன்னா நமக்கு தலைவன் தான் தெரியும். அது வேறு ஏதோ பவ்வமோ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கூட இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? படிச்சிட்டிங்கனாவே இதிலேருந்து வெளியே கொஷினை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா எல்லா கொஷினையும் இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லா மெத்தடு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது புக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கள் கேங்கில் இருக்க ஒருத்தர் விடலை இந்த புக்கை, எல்லோரும் வாங்கிட்டாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த புக்கு இது போட்டிருந்தாங்களா, அதனால் போய் வாங்கிட்டோம். இங்கே பாருங்களேன், தமிழ் வந்து தலைகீழாக படித்தா கூட அதேமாரி தான் தெரியும். இது வேறு எந்த லாங்குவேஜுக்கும் இருக்காத ஒரு அதிசயம். இப்போ நான் திருப்பி வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். என்னை நேராக படித்தாலும் தலைகீழாக படித்தாலும் ஒரே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம். நான் இப்போ திருப்பி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தமிழ்னு வருதா? ஓகே, இது அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரி வேறு எதனா ஒரு லாங்குவேஜில் இருக்கா? இல்லை, ஒரு ஸ்பெஷல் தான் தமிழ்னாவே. ஓகே, தமிழில் 100க்கு 100 எடுத்தே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லாத மெத்தடே இல்லை. புக்கில் நீங்கள் புரட்டி எந்தெந்த பேஜின்னு தேடி படிக்கிறத விட இதை ஒரே புக்கு வாங்கிட்டு அப்படியே டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அழகாக படிச்சுட்டு போய் நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், அழகாக சூப்பராக மார்க் எடுத்துடலாம் தமிழில். ஓகேங்களா? ஜிஎஸ் கூட புக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ் நீங்கள் ஈஸியாக அதை ஸ்கூல் புக் பார்த்துட்டாவே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை எதனா மெட்டீரியல் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. ஆனால் தமிழுக்குன்றது நிறைய புக்கை நம்ம அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்லாம் இப்போ இல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு நியூ சிலபஸ் வந்துச்சு. 85 கொஷின் இலக்கணம் தான், இலக்கியம் வந்து 15 கொஷின் தான். அதுக்கும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதையும் இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் புக்கோட ரிவ்யூ பார்ப்போம், செகண்ட் புக்கு வரும்போது பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான ஸ்கூல் புக்கு இருக்குல்ல, அந்த 6th புக்கில் என்னென்ன கொஷின் தனியாக கொடுத்துறாங்க, 7th புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஒரு 350 ரூபாய்க்கு வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக்கை வாங்காமல் விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக இப்போ 2025 எக்ஸாம் 2024 முடிஞ்சிட்டு 2025 வந்திருக்கு. ஸோ இப்போவே நல்லா வாங்கி படித்து இந்த அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிருப்பாருங்க. இது ஊர் மருவு பேர் பாருங்களேன். ஒரே ஒரு ஊர் பேர் தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாருங்கள், ஒரே ஒரு கரூருக்கு மட்டும் 3 மருவு பேர் வச்சுருக்காங்க. வஞ்சி மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். நம்ம திருவண்ணாமலை பார்க்கலாமா? திருவண்ணாமலைக்கு வந்து அருணைன்ற ஒரு பேர் இருக்குது, மருவு பேர். திருவண்ணாமலைன்றது அருணைன்ற இதுலேருந்து தான் திருவண்ணாமலைன்னு பேர் வந்துச்சு போல். நான் திருவண்ணாமலை, அதனால் நான் திருவண்ணாமலை காமிச்சேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டா இது ஒரு இதுவாக வச்சுக்கிறாங்க, வேணாம் நீங்கள் படிங்க. எதுக்கு கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு இந்த புக்கு வாங்கி படிங்க, நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே உண்மையாக பார்த்துட்டேன். நான் எல்லா டாப்பிக்கும் அலசி பார்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்கிற எல்லாத்தோட சொல்லும் பொருளும் அறிதல் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கு இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். 9th இது 9th புக்கில் என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாத்தையும் எடுத்து ஒரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு புக்கு வாங்கிட்டா. இதில் மட்டும் 40 கொஷின் இருக்குது. தமிழில் 40 கொஷின் எடுத்தால் தான் பாஸ். 40 கொஷின் கரெக்டாக இருந்தால் தான் மட்டும்தான் அடுத்த ஜிஎஸ் பேப்பரே திருத்துவாங்க. மிஷின் தான் திருத்தும். ஸோ அதனால் நம்ம 40 கொஷின் கரெக்டாக எழுதி ஆகணும். அதுக்கு நல்லா படித்தா மட்டும்தான் எழுத முடியும். இங்கே பாருங்கள், எல்லா டாப்பிக்கான இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் சொல்லாமல் அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. குதிரைன்றது பேர், மழைன்றதுக்கு ஒரு 4 பேர், பாம்புன்றதுக்கு ஒரு 5 பேர் அப்படின்னு வேறு லெவலில். பாம்புக்கு வேறு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. இன்னும் அந்த இதுவெலாம் சொல்லுவாங்கள்ல, பேர் வந்து இரவுக்கு நிலாவுக்கு பாருங்கள், திங்கள், உடுபதி, மதியம், சந்திரன், அம்புலி, இதெல்லாமே நிலாவுக்கு பேர் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் தேடி படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஒரு புக்கு வாங்கிட்டீங்கன்னா வேறு லெவல். இது நான் வந்து உங்களுக்கு இந்த புக்கு வாங்குங்கன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் ஓகே, இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ரிவ்யூ இந்த புக்கு நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க வந்திருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. எங்கள் கேங்கே வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒரு 7-8 பேர் இருக்கோம். எல்லாருமே வாங்கியிருக்கோம். ஒருத்தர் வாங்கி ஷேர் பண்ணி படிக்கணும்னு இல்லாமல்
கம்மி ரேட்டு தான். அதுவும் எல்லோரும் டேஃபில் டெஸ்ட்டு போடுறாங்களா எங்கள் கேங்கு ஃபுல்லாமே. அதனால் 280 ரூபா தான். எல்லாருமே வாங்கிட்டோம். ஒரு 7-8 பேர் வாங்கிட்டோம். ஸோ ஆனால் இதெல்லாம் ஜெராக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு எதனா ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க, ரொம்ப ரேட் அதிகமாகும். ஒரிஜினல் புக்கே நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி அந்த புக்கோட பேப்பர் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. வேறு மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மட்டி பேப்பரில் போட்டு கொடுப்பாங்க. அதோட இது ஓகே தான், செம்மையாக தான் இருக்குது. நீங்கள் எல்லா கொஷினோட எல்லா டாப்பிக்கோட லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு இயர் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த புக்குக்கு. நம்ம தேடி அந்த பிரித்து எடுத்துக்க லாஸ்ட் இயரில் தனித்தனியாக போய் தேட தேவையில்ல. பிடிஎஃப் அப்படி இப்படின்னு ஃபோனில் பார்த்து படிக்கிறத விட புக்கில் படிச்சுக்கிறது தான் நமக்கு சேஃப், கண்ணுக்கு சேஃப். ஓகே, இந்த புக்கு யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் தான் வாங்குறீங்கன்னு பார்ப்போம். இப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது ஆன்லைனில் வந்துச்சான்னு தெரியல. இன்னும் நான் போடும்போது வந்திருக்குமான்னு தெரியல. நான் வாங்கும்போது வரல. ஏன்னா அந்த புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு எப்படின்னு சொல்லிட்டு பொது தமிழில் வேர்ச்சொல், வினைச்சொல், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளர் பெயர், தொழிற்பெயர் அப்படியே ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்று தனித்தனியாக கொடுத்தோன்னு வச்சுக்க மறந்துடுவோம். இந்தமாரி லைனாக கொடுக்கும்போது இதுனா இப்படி தான் வரும், பேர் சொல் இது வினை சொன்னதாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம இந்த கம்பேர் பண்ணி படிக்கிறதுல இருக்குல்ல, அதில் வர ஞாபகத்தை விட வேறு எதுலேயுமே வராது. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குப்பா புக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, ஓகேங்களா? ரிவ்யூ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. நான் எதுவும் கம்பெனி பண்ண, நான் டேஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. நான் டேஃபில் சும்மா ஜஸ்ட்டு டெஸ்ட்டு போடுறவன், ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.